இந்த வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஜாவித்ரி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கீறி அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு குட்டி தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினக்கப்புறம் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், நான் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறினக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் பீசஸை உள்ளே சேர்த்துட்டு மசாலா காளானோட எல்லா பகுதியிலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறினக்கப்புறம் நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து பாஸ்மதி அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நான் தண்ணியும் அரிசியும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் அரிசி உடஞ்சிடாத மாதிரி லைட்டாக கிளறினக்கப்புறம் நான் அரை லெமனை புழிஞ்சு அதை உள்ளே சேர்த்துட்டு கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.